லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னெல்லாம் ஒரு வைத்தியர் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? நீ கொடுத்த மருந்து ஒரு வேலையும் செய்யல. நீ என்ன சொன்ன? அந்த வசிய மருந்து கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடு, அவன் உன் மடியிலேயே கடப்பான்னு சொன்னல. டபுள் ஸ்பூன் கொடுத்தையா, ஆனா ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. வைடா போன, எரிச்சலா இருக்கு. நைட்டு நடந்ததெல்லாம் நீ பண்ண வேலைதானா? என்னடா இவரு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாரேன்னு என்ன ஆச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. இப்பதானே தெரியுது அந்த கேடு கெட்ட காரியத்தை நீதான் பண்ணிருக்கேன்னு. எனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு அவரை மயக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏய், மரியாதையா பேசு. எனக்கு என்னடி வெக்கம்? அவர் என்னோட புருஷன். புருஷனா? எப்போ? எப்பயுமே தான். அப்படியா? அப்புறம் ஏமா புருஷனே மருந்து கொடுத்து மயக்க பார்த்த? நீதான் அவரை கொஞ்ச நாளா மயக்கி வசியம் பண்ணி வச்சிருக்க. அதான் அவரை உன்கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு வசிய மருந்து கொடுத்த. மயங்குனாரா? சொல்லு. அவரு உன் பேரழக பார்த்து மயங்குனாரா? இல்லல்ல. இன்னும் சொல்ல போனா உன்னை திரும்பி கூட பாக்கல. நீ மருந்து கொடுத்தாலும் அவரு என்னதானே பார்த்தாரு, கொஞ்சினாரு. அவரு மனசார என்னதான் விரும்புறாரு, என்னதான் பொண்டாட்டியா நினைக்கிறாரு. அதனாலதான் மருந்து கொடுத்து கூட அவரை மாத்த முடியல. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது வசிய மருந்து கொடுத்து வளைக்கிறதா? அன்புன்ற வளையத்துக்குள்ள வாழ்றது, காதலுங்கிற கடலுக்குள்ள கரையிறது, பாசங்கிற பிறப்புல பந்தமானது. புடிச்சவங்கள மனசார கவரணும், மருந்தால கவரக்கூடாது. அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சதி திட்டம், கொலை கொல்ல. சும்மா ஓவரா பேசாத. அவருக்கு என் மேல பாசம் இல்லாதனாலதான் அவர் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா? இல்ல என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரா? நீ ஒரு வேஷக்காரின்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவருக்கு எதிராவே சதி பண்ண வந்தவன்னு அவர் இன்னும் உணரல. அப்படி ஒரு நாள் வரும்போது உன் தலையை பிடிச்சு தருன்னு எடுத்துட்டு போய் தெருவுல விட்டுருவாரு, பாத்துக்க. எரியற விளக்குல என்ன பார்த்தா இன்னும் நல்லா எரியுமா? நீ என்னதான் சதி பண்ணாலும் அது என் உறவை வளர்க்கதான் செய்யும். நீ கொடுத்த அந்த டபுள் ஸ்பூன் மருந்தால அவருக்கு என் மேல இருக்கிற அன்பு டபுள் மடங்கு அதிகமாயிடுச்சு. காதல் பெருகி கவிதையெல்லாம் சொல்றாரு. எனக்கே புல்லரிச்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாருமதி. உன்னோட கோணல் புத்தி வேலை செய்யலனா எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீயும் திட்டமும். ஆமா, அந்த மருந்துக்கு பேர் என்ன சொன்ன? மன்மதன் 2.0வா? சே, முதல்ல அதுக்கு மாக்கா 2.0ன்னு பேரை மாத்திரு. ஆமா, இதே வசி மருந்து கொடுத்துதான் அகிலனையும் மயக்கியா? ஹே, சும்மா அடங்கு. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. வேற எங்க இருக்கணும்னு கேக்குறியா? ஜெயில தான். அங்கதானே உன்னோட அருமை காதலன் இருக்கான். நீ உன்னை பண்ண சாருமதி, ஏதாவது செயினை திருடிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கோ. அவங்க கிட்ட ஐயா ஐயா என் கள்ள காதலன் ஜெயில தான் இருக்காரு, அவரோட சேர்த்து என்னையும் ஜெயில போட்டுருங்க, 2 பேரும் ஒன்னா கிடக்குறோம்னு சொல்லு. ஜெயில ஒரே தட்டுல களி தின்னுங்க, ஒரே டம்ளர்ல தண்ணி குடிங்க, ஒரே செல்ல கடங்க. உங்க கள்ள காதல செழிப்பா வளரும். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன, வரட்டா? ஹலோ, டிஜிபி எத்தனை மணிக்கு வராரு? சரி ஓகே. நான் ஒரு 8:30 ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். அதிரா அதிரா. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும். அப்புறம் நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம். நேத்து நைட் ஒரு கவிதை சொன்னீங்கல, சூப்பருங்க, மறுபடியும் சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல அதிரா. டிஜிபி ஸ்டேஷனுக்கு வராரு, நான் உடனே போயாகணும்.
நீ என்ன பண்ற? என் யூனிஃபார்ம் அயன் பண்ணி வை. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். எங்க இருங்க, நீங்க குளிச்சுட்டு வந்து அந்த கவிதையை சொல்றீங்களா? ஐயோ, சீக்கிரம் அயன் பண்ணி வை. ஹலோ, சொல்லுங்கக்கா. கை இப்ப பரவாயில்லக்கா, சரியாயிடுச்சு. ஹலோ, என்னக்கா? அக்கா விட்டு விட்டு கேக்குதுக்கா. ஹலோ அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ அக்கா. என்னையவே கிண்டல் பண்றியா? இரு இரு. திருமாறன் வெளியே வரும்போது யூனிஃபார்ம் கருகி கிடக்கும். பார்த்த உடனே கோவத்துல ஆதிராவை கண்ணா பின்னான்னு திட்ட போறாரு. ஏன் ஆதிரா, உனக்கு கவிதை கேக்குதா? கவிதை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒப்பாரியே கேட்க போகுது. அதிரா, யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டியா? அதிரா, அயன் பண்ணிட்டியா? இதோ கிளம்பிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே. அதிரா, 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 எங்க இருக்க? அக்கா, நான் கூப்பிடுறேன்க்கா. என்னங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? யூனிஃபார்ம் போடல? உன்னை நம்புனா ஸ்டேஷனுக்கு நான் இந்த குளத்துல தான் போகணும். ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? நான் என்ன பண்ண? நீ பண்ண லட்சணத்தை நீயே பாரு. இது என்னங்க இப்படி கருகி இருக்கு? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்டு இருக்க. எதுக்கு அதிரா இப்படி பண்ண? நான் எதுவுமே பண்ணலையேங்க. நீ பண்ணாம அயன் பாக்ஸ் தான மேல ஏறி உட்காந்துச்சா? என்ன அதிரா பேசுற? என்னாச்சு திருமாரா? இவள யூனிஃபார்ம் அயன் பண்ண சொன்னேன். எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இங்க பாருங்க. என்னாச்சு ஆதிரா? ஏன் இப்படி கருகுச்சு? அத்தை, நான் எதுவுமே பண்ணல. யூனிஃபார்மை அயன் பண்ணிட்டு அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அத்தை. அதிரா, கோவத்தை கடதாத. பண்றதையும் பண்ணிட்டு போய் வர பேசுறியா? பொய்யா? நானா? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? யூனிஃபார்ம் கரங்குறதுக்கு காரணம் என்ன? அத சொல்ல முதல்ல. ட்ரெஸ் கருகிறது கூட தெரியாம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க அவ வெளியில போன் பேசிட்டு இருந்தா. அதான பார்த்தேன். போன் பேசுற ஞாபகத்துல அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அதிரா? இப்படிதான் பண்ணுவியா? நான் அவசரமா போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே குளிக்க போனேன். அதுக்குள்ள அப்படி என்ன போன் வேட்டி கிடக்கு உனக்கு? சரி விடுமாறா, அவ
ஏதோ தெரியாம பண்ணிட்டா. தெரியாம பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் யூனிஃபார்ம் போச்சே, அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? அவன் தான் அவசரம்னு சொல்லியிருக்கான்ல, நீயாவது அயன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா போன்ல பேசிருக்கலாம்ல. ஐயோ பாட்டி, நான் வேலையை முடிச்சிட்டு தான் போன் பேச போனேன். அப்போ இவர் போய் சொல்றாரா? இங்க பாரு ஆதிரா, நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும் முதல்ல ஆம்பளைங்களை பொறுப்பா வேலைக்கு அனுப்பி வச்சிடணும். இப்ப பாரு, அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங் போக முடியாம தவிக்கிறார்ல. ஏய், அவன் தவிச்சா நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒண்ணும் சாம்பிராணி போடாத, உன் வேலையை பாரு. மா, இப்ப எதுக்குமா நீங்க சாருவை முறைக்கிறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டிஜிபி வர நேரத்துல நான் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டாமா? அவர்கிட்ட என் பொண்டாட்டி பொறுப்பு இல்லாம யூனிஃபார்ம் நாசம் பண்ணிட்டா, அதனாலதான் லேட்டுன்னு காரணம் சொல்ல முடியுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ. ஏங்க, இன்னொரு யூனிஃபார்ம் செட் இருக்குல்லங்க, நான் துவைச்சு வெளியே தான் காய போட்டிருக்கேன். என்ன ஆதிரா, இத முதல்லயே சொல்ல மாட்டியா? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. ஆமா, இனிமே எடுத்துட்டு வந்து அதை அயன் பண்ணி நான் போட்டுட்டு போன மாதிரி தான். சை, யூனிஃபார்ம் எங்க? இங்க தானே காய போட்டிருந்தேன், எங்க போச்சு? ஐயோ, திட்டுவாரே. ஹலோ. நான் கிளம்பிட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். ஐயோ, டிஜிபி ஆன் தி வேல இருக்காராம். திருமரா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதிரா இப்ப யூனிஃபார்ம கொண்டு வந்துருவா. 2 நிமிஷத்துல அயன் பண்ணிடுவா. என்ன அதுல வெறுங்கையோட வர? யூனிஃபார்ம் எங்க? என்ன ஆதிரா, வெறும் கையோட வர? சட்டை எங்க? காய போட்டிருந்த யூனிஃபார்ம காணோம் அத்தை. ஏய் ஆதிரா, என்ன விளையாடுறியா நீ? யூனிஃபார்ம் காய போட்டிருக்கேன் நீ தானே சொன்ன, இப்ப இல்லங்கற? ஆமாங்க, நான் தான் துவைச்சு காய போட்டிருந்தேன். ஆனா இப்ப போய் பார்த்தா யூனிஃபார்ம காணோங்க. என்ன ஏன் ஆதிரா இவ்ளோ டென்ஷன் பண்ற நீ? இப்ப நான் எப்படி போறது? கோவப்படாதப்பா, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. ஆதிரா, காய போட்டது எங்க போகும்? நீ நல்லா தேடி பாத்தியா? நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் பாட்டி, ஆனா எங்கேயுமே காணோம். ஸ்டேஷன்ல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு பொறுப்பானவன் பேர் இருந்துச்சு, அது உன்னால நாசமாக போகுது. இப்போ எனக்கு சந்தோஷம் தானே? இல்லங்க, நான் என்ன சொல்ல பேசாத வரேன்? நீ. நானே அயன் பண்ணிருப்பேன். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன நம்புங்க, யூனிஃபார்ம நான் அயன் பண்ணி தான் வச்சேன். ஆனா போதாதுடா. முதல்ல கொடுத்த ட்ரெஸ்ஸ கருக வச்ச, அப்புறம் காஞ்ச துணியை காணும்னு சொல்ற. ஆக மொத்தத்துல எனக்கு யூனிஃபார்ம் இல்ல. பதில் சொல்ல. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். யூனிஃபார்ம்க்கு என்ன பண்றது? இங்க இருக்க. இது எப்படி இந்த யூனிஃபார்ம் எங்க இருந்துச்சு? இது காஞ்சி காத்துல பறந்து வீட்டுக்கு பின்னாடி விழுந்திருந்துச்சு. நான் தான் எடுத்து அயன் பண்ணி வச்சேன். தேங்க்ஸ் ஷர்மதி, ரொம்ப தேங்க்ஸ். யூனிஃபார்ம் நல்லா வெயிட்டா இருக்கும். நான் கிளிப் போட்டு தானே வச்சிருந்தேன்.
அது எப்படி காத்துல பறக்கும்? ஹே, உண்மையை சொல்லு, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ஏய், இவ்ளோ நேரம் யூனிஃபார்மை காணோன்னு தேடிட்டு இருந்தால, ஏன் உன்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லல? எனக்கு இப்பதான் எடுத்து வச்சது ஞாபகத்துல வந்துச்சு. அது எப்படி பறக்கும்? சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. ஆதிரா அயன் பாக்ஸ ஆன் பண்ணிட்டு பாதியிலேயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. யூனிஃபார்மே நாசமாயிடுச்சு. இதுல நான் மறந்ததை பெருசா பேசுறீங்க. நானாவது கரெக்டா யூனிஃபார்மை எடுத்து கொடுத்தனேன்னு சந்தோஷப்படுங்க. எங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. டிஜிபி வந்துட போறாரு. ஓகே சரண், என் வேலை விஷயத்துல நீ இவ்ளோ கேர்லஸா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆதிரா. இங்க தேங்க்ஸ் சரண். எங்க சாப்பிட்டு போங்க. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இன்னைக்கு உன்னால நான் டோட்டல் அப்செட் ஆகுதா. ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால சரியா செய்ய முடியல. நீ பண்ண விஷயத்துல எனக்கு பசியே மறந்துருச்சு. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். எங்க ஆதிரா, அழாத ஆதிரா. இப்பதானே விரிசல் வர ஆரம்பிச்சிருக்கு. இத வச்சே 2 பேரையும் பிரிச்சிட மாட்டேன். நீ ஆதிரா, இனிமேதான் அந்த சாரோட விளையாட்டை பார்க்க போறேன். ஆதிரா, திருமார உன்னை ரொம்ப திட்டான்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? இல்லம்மா, அவர் பேசின விஷயத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அவர் ஏதோ வேலை டென்ஷன்ல கோவப்பட்டுட்டு போறாரு. அவரு சாரு மேல எந்த சந்தேகமே பட மாட்டேங்கிறாரேம்மா. அவளோட நாடகமும் நடிப்பும் அப்படி. அவ போட்ட பிளான் படி உன்னை வில்லி ஆக்கிட்டா. மாறனும் அவளை பாராட்டிட்டு போயிட்டா. ஏமா, சாருவோட கண்ணு மனசும் தப்பா இருக்கிறது நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதுல்லம்மா. ஆனா அவருக்கு ஏமா அது புரியவே மாட்டேங்குது. நாம தான் புரிய வைக்கணும். ஆளை கொல்ற அரளி விதை பார்க்க அழகாதான் இருக்கும். ஆனா அதுல விஷம் இருக்குன்னு திருமாறனுக்கு நாம தான் புரிய வைக்கணும். இல்லனா சாருவும் வாழ்க்கைய இந்த யூனிஃபார்ம் மாதிரி நாசமாக்கிடுவா. அவரை நெருங்கறதுக்காக அந்த சாரு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காம்மா. ஆமா, கூடிய சீக்கிரம் சாருமதியோட உண்மையான சுயரூபத்தை திருமாறன் கிட்ட நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டலன்னு வச்சுக்க. நீ இப்படியே காலம் பூரா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன யோசிக்கிற? ஆதிரா, என்னாச்சு? ஏன் அழற?
அவரு என் மேல இருக்கிற கோபத்துல சாப்பிடாம வெறும் வயித்தோட போயிட்டாருமா. இவ்ளோ பாசமா இருக்கிற உன்ன திருமாறன் புரிஞ்சுக்காம போயிட்டானேன்னு சொல்லி வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, விடு. அவருக்கு எது வேணும் எது வேணான்னு எனக்கு தெரியுமா. அவருக்கு பிடிச்சது என்ன அவருக்கு பிடிக்காதது எதுன்னு பார்த்து பார்த்து செய்வேன். அப்படிப்பட்ட என்ன பொறுப்பில்லாதவன்னு சொல்லிட்டாருமா. யூனிஃபார்ம் கருகினதுக்கு நான் காரணம் இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்ன பார்த்து போய் சொல்றியான்னு கேட்டாருமா. அது தம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. நம்ம சுத்தி நம்ம கூட இருக்கிற எத்தனை எதிரிங்களை வேணாலும் தாங்கிக்கலாம். ஆனா நேசிக்கிறவங்களோட ஒரு சொல்ல கூட நம்மளால தாங்கிக்கவே முடியாதுமா. அந்த வலி கத்திய விட கொடுமையானதுமா. ஆதிரா, ஆதிரா, அழறத நிறுத்து. இத பாரு, அழாத, அழாத ஆதிரா, அழாத. மாறா,